பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழப்பு. உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டம். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழைய புது ரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் பார்வதி தம்பதியினரின் மகன் கோகுலகண்ணன். இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவருக்கு அஷ்தகிரியூர் பகுதியைச் சேர்ந்த அம்சவேல் நாகமணி தம்பதியினரின் மகள் சந்தியா என்பவருக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் சந்தியா மீண்டும் கர்ப்பமான நிலையில் ஆரம்பத்தில் இருந்து தருமபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான பிரபல தனியார் மருத்துவமனையில் முறையான மருத்துவ பரிசோதனை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு சந்தியாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனைக்கு போன் செய்து மருத்துவர் இருக்கிறாரா என கோகுலகண்ணன் விசாரித்துள்ளார். அப்பொழுது மருத்துவமனையில் மருத்துவர் இருக்கிறார், உடனடியாக சிகிச்சைக்கு அழைத்து வாருங்கள் என தெரிவித்த நிலையில் சந்தியாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். ஆனால் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர் மட்டுமே பணியில் இருந்ததாகவும், சந்தியாவிற்கு அவர்களே மருத்துவம் பார்த்ததாகவும், அப்பொழுது சந்தியாவிற்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் சந்தியாவின் கணவர் மற்றும் அம்மாவிடம் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், கையெழுத்து போடுங்கள் என தெரிவித்துள்ளனர். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தபோது குழந்தை இறந்து பிறந்ததாக தெரிவித்துள்ளனர். சந்தியாவிற்கு மிகவும் ஆபத்தான நிலையில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் உடனடியாக ரத்தம் தேவைப்படுவதாக கூறியுள்ளனர். இறுதி நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்க போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை. எனவே தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறியதால் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் சந்தியா ஏற்கனவே இறந்துவிட்டார் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் முறையான சிகிச்சை வழங்காமல் தாய் மற்றும் சேய் 2 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு தனியார் மருத்துவமனையின் கவனக்குறைவு மற்றும் மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.